இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீடிங்லாம் எடுத்து முடிச்சுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பருத்தி தோட்டம் இருந்தது. பருத்தி பாருங்கள் நல்லா வெடித்து போய் பஞ்செலாம் நல்லா அழகாக வெடித்து போய் இருந்தது. இன்றைக்கி தான் நான் வந்து பருத்தி செடி பருத்தி பூவெல்லாம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நாங்கள் வந்து சென்னையில் இருந்ததுனால இந்த இயற்கை சூழல் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி பார்த்து இந்த இயற்கையாக பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் பருத்தி எப்படி நல்லா வெடித்து போய் பஞ்சியாக இருக்குது. நல்லா இருந்துச்சு தோட்டம். பஞ்சு தோட்டமாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரம் இருந்துச்சு. இது வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து இந்த பழம் வந்து சாப்பிட்ருக்கேன் நான். இது பேர் நாங்கள் வந்து நுணாம் பழம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த பழத்தை என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஏதோ மருத்துவ குணத்துக்காக சாப்பிடுவாங்க. நிறையா நிறையா இந்த வயக்காட்டு பக்கம் வந்து இந்த மரம் நிறையா இருக்கும். நுணாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த வெளியில் வந்து இது பெரண்டை வந்து படர்ந்து இருந்தது. இது வந்து நாங்களாக சென்னையில் இருக்கும்போது ரொம்ப காசு கொடுத்து தான் வாங்குவோம். 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு இங்கே வந்து காட்டில் வந்து சும்மா விளைஞ்சி கிடக்கு வேலியில். அதையும் அப்படியே கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு இந்த பெரண்டை பார்த்திங்கன்னா அது செரிமானத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. செரிமான கோளாறு செரிமான பிரச்சனையெல்லாம் நல்லா போக்கும். இதை வந்து துவையல் அரைச்சும் யூஸ் பண்ணுவாங்க, சட்னி வச்சும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலந்த பழமும் இருந்தது. இதெல்லாம் சும்மா காட்டில் அப்படியே விளைஞ்சி கிடக்குதுங்க இங்கே. அப்படியே இலந்த பழம் நல்லா பாருங்கள் முத்து முத்தாக சூப்பராக இருந்துச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.